இல்ல 2002ல 197 கான்ஸ்டிட்யூன்சிஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. 2005ல ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் 2005ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 47 கான்ஸ்டிட்யூன்சிஸ் என்னமோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி 2005ல பண்றாங்க. 2 டிஃப்ரெண்ட் பீரியட்ல. ஆனா அப்பயும் டைம் டார்கெட்லாம் இருந்தது. டைம் டார்கெட் இருந்துச்சு. என்ன 1 மாசத்துக்கு பதிலா 2 மாசம் இருந்திருக்கும் டைம் டார்கெட். அவ்வளவுதான் வித்தியாசம். இதை வந்து ஒரு பெரிய அரசியலாக்கி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இறந்தவங்க டேட்டா தான் நீக்க போறாங்க. இறந்தவங்க டேட்டாவை ஏன் சம்மரி ரிவிஷன்ல இவ்வளவு நாள் தமிழ்நாடு அரசு ஏன் நீக்காம இருந்துச்சு? இதெல்லாம் இருக்கு. இந்த ரிவிஷன்ல ஒவ்வொரு ரிவிஷன்லயும் உங்க நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு ரிவிஷன்லயும் நீக்கப்பட வேண்டிய வாக்குகளை நீக்கணும். ஷிஃப்ட் ஆன வாக்குகளை நீக்கி இருக்கணும். ஷிஃப்டிங் நீங்க இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் கொடுத்து ஒரு புது ஐடி உருவாக்கும் பொழுதே எக்ஸிஸ்டிங் ஐடியை கேன்சல் பண்ணணும். அது இங்க கேன்சல் ஆவறது இல்லை. அதே மாதிரி இறந்தவங்க வாக்குகள் கண்டினியூ. எங்க ஹஸ்பண்ட் இறந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல 3 எலெக்ஷன் வந்திருக்கு. ஒரு பார்லிமெண்ட், 2 அசம்பிளி எல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த வாக்குகள் எல்லாம் அப்போ கள்ள ஓட்டுகளாக தானே போட்டுட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கள்ள ஓட்டாக தான் போயிட்டு இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ மறுபடியும் இப்போ அந்த ஃபார்ம் எனிமிரேஷன் ஃபார்ம் வரும்போது இன்னும் இவருக்கு ஓட்டு இருந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். பண்ணியும் கூட அதை நீக்கப்படல. இப்போ இந்த தடவை ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து அங்கே போய் அந்த கன்சர்ன் பூத்தில் அந்த பிஎல்ஓவை கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக எழுதி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸை நம்மளும் ட்ரெயின் ஆயிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக அரசியல் கட்சிகளும் ட்ரெயின் ஆகிருக்கும். அதனால் நாம் போய் அதை வந்து ஷிஃப்ட் ஆனவங்க வாக்கையும் இறந்தவங்க வாக்கையும் நாம் வந்து போய் அங்கே நீக்கி எழுதி கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ இது நீக்கப்படும். இல்லைன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். கள்ள ஓட்டுகளுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.